இப்போ தெரிகிறதா ஏன் வயது குறைவான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று? சரியாத்தான் கணித்திருக்கிறார்கள். தீயாக பரவும் வீடியோ. ஆணை விட வயது குறைவான பெண்ணை தான் திருமணத்திற்கு பெரும்பாலும் பார்த்து மணமுடிப்பது வழக்கமாக இருக்கிறது. இது ஏன், எதன் காரணமாக இவ்வாறு திருமணம் நடைபெறுகிறது என அழகு ராஜா என்பவர் தெரிவித்த கருத்து மக்களிடம் பிரபலமாக மாறியிருக்கிறது. அதில் ஒரு ஆணுக்கு அவனை விட வயது குறைந்த பெண்ணை திருமணம் செய்ய சொல்வது ஏன்? ஆணோ பெண்ணோ பருவம் அடைந்து விட்டாலும் ஆணுக்கு 23 வயதும் பெண்ணுக்கு 18 வயதும் என அரசு நினைத்த வயதில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். தன்னை விட வயது குறைவான பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற சட்டம் ஏதும் இல்லை. ஆனால் அதன் சாதக பாதகங்களை அறிந்து கொள்ளாமல் வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்துவிட்டு பின்னர் கவலைப்படக்கூடாது. பெண்களின் தாம்பத்தியம் அவர்களின் மாதவிடாய் நிற்கும் வரைதான். அதன் பின்னர் அவர்களுக்கு அதில் போதுமான நாட்டம் இருக்காது. ஆனால் ஆண்களுக்கு மாதவிடாய் போன்ற பிரச்சனை இல்லாததால் அவர்கள் திடகாத்திரமாக இருந்தால் 70-80 வயது வரை தாம்பத்தியில் ஈடுபட இயலும். 25 வயது இளைஞன் 25 வயது பெண்ணை அல்லது 30 வயது பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு 45 வயதில் மாதவிடாய் நின்றுவிடும் போது அந்த ஆணுக்கு 45 அல்லது 40 வயதாக இருக்கும். இந்த வயது தாம்பத்தியத்தை அதிகம் நாடக்கூடிய வயதாகும். பெண்ணால் தாம்பத்திய சுகம் கொடுக்க முடியாததால் இவர் தவறான பாதையில் செல்லும் நிலை ஏற்படும். தேவை ஏற்பட்டால் கணவன் மற்றொரு திருமணம் செய்வதை அனுமதிக்கும் பெண்கள் அரபு நாடுகளில் உள்ளனர். ஆனால் இந்தியாவில் தன்னால் கணவனுக்கு சுகம் கொடுக்க முடியாவிட்டாலும் அவன் மற்றொரு திருமணம் செய்வதை பெண்கள் ஒப்புக்கொள்வதில்லை. இதனால் அவளை விவாகரத்து செய்யும் நிலை ஏற்படுகிறது அல்லது கள்ளத்தனமான உறவுகள் மூலம் சுகம் அனுபவிக்கும் நிலை ஏற்படுகிறது. இதை பற்றியும் ஆலோசித்துக் கொண்டு மூத்த வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்வது பற்றி முடிவெடுக்க வேண்டும். இதை கவனத்தில் கொண்டுதான் ஆணை விட பெண்ணுக்கு 5 அல்லது 6 வயது குறைவாக இருக்கும் வகையில் திருமணம் செய்யும் வழக்கம் உள்ளது. மேலும் தள்ளாத வயதை அடைந்துவிட்ட பெண்களுக்கு துணையாக கணவன் இல்லாவிட்டாலும் பெண்களை மற்ற பெண்கள் நல்லபடியாக கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் மனைவியை இழந்த கணவன் தள்ளாத வயதாகிவிட்டால் அவளை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஏனெனில் பெண்களிடம்தான் கவனித்துக் கொள்ளும் தன்மை இயல்பாகவே உள்ளது. படுக்கையில் மலம் ஜலம் கழிக்கும் முதிய வயது ஆணை எந்த ஒரு ஆணும் கவனிக்க மாட்டார்கள். பெண்களாலும் கவனிக்க இயலாமல் போகும். ஆனால் பெண்களின் நிலை இவ்வாறு இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் எப்படியும் கவனித்துக் கொள்வார்கள். மரணம் எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம் என்றாலும் முதுமை அடைந்து மரணிப்பவர்கள்தான் அதிகமாக உள்ளனர். இந்த நிலையில் வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்தால் கணவனை விட மனைவி சீக்கிரம் மரணிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இதனால் தள்ளாத வயதில் அவன் தனித்து விடப்படும் நிலை ஏற்படும். ஆனால் தன்னை விட குறைந்த வயது பெண்ணை திருமணம் செய்தால் மனைவிக்கு முன்னர் கணவன் மரணிக்கும் வாய்ப்புகள் அதிகம். மனைவியின் கவனிப்பு இருக்கும் போது மரணிக்கும் வாய்ப்பு இருக்கும். இது போன்ற சாதக பாதகங்களையும் கவனத்தில் கொண்டு முடிவு செய்வது நல்லது. வாழ்க வளமுடன் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்து சரியா தவறா என உங்கள் கருத்தை பதிவு செய்யவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.